பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருதில்லை. இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தை உங்களுக்கு தெரிந்த ஒரு 10 நபர்களுக்காவது நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். உலகத்தில் அருவருப்பான விஷயங்கள், தேவையில்லாத காரியங்கள்லாம் பல லட்சம் பேர் பார்க்கிறார்கள். ஆனால் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகளை பார்ப்பதற்கு இன்றைக்கு அநேகருக்கு நேரம் இல்லை. உங்களால் முடிந்தால் இந்த ஊழியத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அவர்களும் அதன் பலனை பெறும்படி நீங்கள் உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு வேத வசனம், சங்கீதம் 130 3ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே? இந்த வசனத்தை பார்க்கும் பொழுதெல்லாம், வாசிக்கும் பொழுதெல்லாம் என் கண்களில் கண்ணீர் வரும். ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமத்தை நீ பார்த்திருந்தால் யார் நிலை நிற்க முடியும்? கணவன் மனைவி மன்னிக்க முடியாத ஒரு பாவம், பிள்ளைகள் மன்னிக்க முடியாத ஒரு பாவம், உலகம் மன்னிக்காத ஒரு பாவத்தை செய்த என்னையும் கூட நேசித்து இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரனாய் இந்த உலகத்தில் நிறுத்த அவரால் முடியும் என்றார். அவரோட ஒரு அன்பான தெய்வம் யாருங்க? என் அக்கிரமத்தை அவர் கவனித்திருந்தாரானால் என் வாழ்க்கை அழிந்து போயிருக்கும். வேதம் சொல்லுகிறது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு அகற்றினார். சமுத்திரத்தின் ஆழத்திலே பாவங்களை அவர் எரிந்து போட்ட தேவன், பாவங்களை பாராத சுத்த கண்ணன். என் அன்பு தெய்வ பிள்ளையே, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் என்று சொன்னார். ஆனால் அந்த பரிசுத்தமாய் வாழாதபடிக்கு, பரிசுத்தமாய் வாழ முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருந்த பொழுது நம்மை வெறுத்து தூக்கி எறியாமல் இன்றைக்கும் அணைத்துக் கொள்ளுகிற அன்பு தெய்வன் அவர். இந்த 2026ஆம் ஆண்டு ஆண்டவருக்கு முன்பாக ஒரு உடன்படிக்கை செய்யுங்கள், ஒரு பொருத்தனையை செய்யுங்கள். என் தேவனை துக்கப்படுத்துகிறேன், அவரை வேதனைப்படுத்துகிற எந்த காரியத்துக்கும் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்காதீங்க தேவ பிள்ளைகளே. ஒருவேளை கடந்து போன காரியங்கள் கடந்து போகட்டும். இந்த புதிய ஆண்டிலே தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தோடு கூட வாழ உங்களை ஒப்பு கொடுங்கள். அவர் நம் அக்கிரமத்தை கவனித்தாரனால் யார் நிலை நிற்க முடியும்? அப்படின்னு என்ன அர்த்தங்க? மன்னிக்கிற ஒரு தேவன், மறக்கிற ஒரு தேவன். என் அன்பு தெய்வ பிள்ளையே, சங்கீதம் 103 வாசிக்கிறோம், அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிற தேவன். வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. அக்கிரமமான காரியங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இன்றைக்கு அதை தூக்கி எறிந்து இந்த புதிய வருஷத்திலே தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ உங்களை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமா என்னால் சொல்ல முடியும், இதுவரைக்கும் தடைப்பட்ட நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். அந்த இரக்கத்தை பெறுவதற்கு காத்திருங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் எங்கள் அக்கிரமத்தை கவனித்திருந்தீரானால் யார் நிலை நிற்க முடியும்? ஆண்டவரே, மன்னித்தீரே, மறந்து போனீரே, உமக்கு நன்றி. வார்த்தை கேட்கிற உள்ளத்துல பேசும், மனம் மாற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.